Hi dear students, welcome to YouTube's channel. நிறைய students comment sectionல எனக்கு இந்த கட் ஆஃப் வந்து குட் கட் ஆஃப் அப்படின்னு கேக்குறீங்க. சோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நீங்க எந்த ரேஞ்ச்ல இருக்கீங்களோ அந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ரொம்ப சேஃபான ஒரு கட் ஆஃப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ 20 பாராமெடிக்கல் கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபான கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜுக்கு பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 6 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. உங்களுடைய கட் ஆஃப் 199.50 ல இருந்து 181 குள்ள இருக்கீங்க அப்படினாலே நீங்க மோர் ஓவர் சேஃபான பிளேஸ்ல இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். பிஎஸ்சி நர்சிங் மேல் வந்து பாத்தீங்கன்னா 196 to 175 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பி ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் தான் நமக்கு இருக்குது. சோ அதுல வந்து 199.50 ல இருந்து 181 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க சேஃபான பிளேஸ்ல இருக்கீங்க. சோ இதுக்காக நான் வந்து 170க்கு கீழ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது கிடைக்காது அப்படிங்கறதுல சொல்லல. பட் ரொம்ப சேஃபா நம்ம வந்து இப்போ உறுதியா இருக்கலாம் சேஃபா இருக்கலாம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எந்த பயமும் இல்லாம இருக்க முடியும். பிபிடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 199 ல இருந்து 182.50, பிஓடி வந்து 193 ல இருந்து 182.28, பிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து 200 ல இருந்து 177.50, OT80 199 ல இருந்து 176.50, MLT 198.50 ல இருந்து 177, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி 198 ல இருந்து 176, ரேடியோ தெரப்பி வந்து 193 ல இருந்து 176.50, கார்டியாக் வந்து 199 ல இருந்து 177, கார்டியாக் பெர்ஃபியூஷன் வந்து 198.50 ல இருந்து 188.50, then BSc critical care technology 189.50 to 174 வரைக்கும் கிடைச்சிருக்கு. dialysis 194.50 to 175.50, accident and emergency care வந்து 191 to 174, BSc clinical nutrition 191.50 to 176.50, neuro electrophysiology 191.50 ல இருந்து 181.50, optometry 199 ல இருந்து 177 வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. respiratory therapy 195.50 ல இருந்து 174, BA SLP வந்து 199.50 to 182.50 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் வந்து இந்த 19 கோர்சஸ்க்கு வந்து அலாட் ஆயிருக்கு. சோ நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிஜி, பிஓடி, பிஃபார்ம் அண்ட் ஃபார்மா டி ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 200 உடைய கட் ஆஃப்ல இருந்து 100.50 வரைக்கும் எஸ்எஃப் காலேஜஸ்ல வந்து அலாட் ஆயிருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு வந்து 198.50 ல இருந்து லோயஸ்ட் 130 கட் ஆஃப் வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 199 ல இருந்து 153 வரைக்கும், பிஃபார்ம் வந்து 199.50 ல இருந்து 130, தென் பிபிடி 196 ல இருந்து 131 வரைக்கும், தென் பிஓடி 180 ல இருந்து 140 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, தென் டயாலிசிஸ் டெக்னாலஜி, தென் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இந்த 3 கோர்ஸுமே போன வருஷம் வந்து நம்மளுக்கு எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தான் வெள்ளூர்ல இருக்கிற சென்ட் ஜான் மெடிக்கல் காலேஜ். சோ அதோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 178.50 to 170 வரைக்கும் அலாட் ஆயிருக்குது. டயாலிசிஸ் வந்து 177.50 to 164.50, ஆக்சிடென்ட் வந்து 180 to 163 வரைக்கும் 0.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய கட் ஆஃப் வந்து பிலோ 130க்கு கீழ நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடரேட்டான செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். கவுன்சிலிங்ல எத்தனை ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லாம் கண்டக்ட் பண்ணி சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வேக்கன்ட் ஆக திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. சோ அப்படி நம்ம பொறுமையா இருந்தா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல மாடரேட் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. அதே மாதிரி இந்த கட் ஆஃப் வந்து குட் கட் ஆஃப் அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுடைய கட் ஆஃப் 175 அபோல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸ் வந்து கிடைக்கும். என்ன மாதிரி கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் கோர்சஸே கிடைக்கும். பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், பிஓடி, பிசிஷியன் அசிஸ்டன்ட், OT80 இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் 170 to 160 இந்த ரேஞ்ச்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் எஸ்எஃப் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கிடைக்கும். என்ன மாதிரி கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், பிஓடி. உங்க கட் ஆஃப் 160 to 150 ரேஞ்ச்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், பிஓடி இந்த கோர்சஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் ஆவரேஜா இருக்கும் இல்லையா, மாடரேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல சீட் வந்து அலாட் ஆகும். சோ திருப்பியும் சொல்றேன், பிலோ 130க்கு மேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போன வருஷம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல சீட் அலாட் ஆயிருக்கு. பட் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து அட்டென்ட் பண்ண முடியும். உங்க ரேஞ்ச் வந்து 175 ல இருந்து 160 வரைக்கும் இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஆனா என்ன மாதிரி கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்டி, ஆப்டோமெட்ரி, ரேடியோகிராஃபி, OT80, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, BA SLP, கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிலோ 150க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்
நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. அப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு எஸ்எஃப் காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்க டிப்ளமோ நர்சிங் அதர் டிப்ளமோ கோர்சஸுக்கும் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் வந்து குட் கட் ஆஃப் அப்படின்லாம் கேக்குறீங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு திருப்பி மேக் பண்ணி ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.